இன்ஃபோமீடியாவின் எம்எஸ் ஆக்சஸ் 2016 டியூட்டோரியல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எம்எஸ் ஆக்சஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்கள் டேட்டாபேஸை நீங்கள் தனியாக ஒரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணணும், இல்லை பர்டிகுலராக நீங்கள் பிரிண்ட் எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆக்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுறது பல வேலையில் இது மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணி நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா டேட்டாவையும் நீங்கள் என்ட்ரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அப்படி என்ட்ரி பண்ணும்போது என்னென்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி இதை என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸையும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இது மூலயமா நீங்கள் கொடுக்குற என்ட்ரியை உங்களுக்கு ஈஸியாக மாற்ற உதவும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி ரூல்ஸையும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி டெவலப் பண்ண டேட்டாஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஸோ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டாபேஸை எப்படி நீங்கள் எகெயின் பார்க்குறீங்க? ஸோ நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு ஆளோட டேட்டாபேஸை மட்டும் நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்க முடியும், இல்லை அந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட எல்லாரையும் பார்க்கணுனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணி பார்க்குறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குற அந்த டேட்டாபேஸ் புது வியூவை வேறு ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது போல் டேட்டாஸில் உள்ள நிறைய வேலைகளை இந்த அக்சஸ் மூலயமா நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக இது மூலயமா நீங்கள் ஃபார்ம் அப்படின்னு டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் டேட்டாபேஸை வேற ஒரு லொக்கேஷனுக்கு சென்ட் பண்ணவோ, ஸோ வேற ஒரு லொக்கேஷனுக்கு இங்கே நீங்கள் ரிசீவ் பண்ணவோ முடியும். ஸோ ஃபுல்லாகவே டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும், நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அந்த மெயின்டைன் பண்ண டேட்டாபேஸை வேறு ஒருத்தருக்கு சென்ட் பண்ணவோ, இல்லை நீங்கள் பிரிண்ட் எடுக்கவோ இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா 2 பிரித்து வச்சுருப்பாங்க. ஒன்று டெஸ்க்டாப், அதாவது நீங்கள் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி, இன்னொன்று ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி. ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான், பட் அதோட அட்மாஸ்பியர் மட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ அதை ஒவ்வொரு சாப்டரை பார்க்கும்போது நம்ம இந்த டியூட்டோரியல்ஸ்லேயே பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேஷன், டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸ் தான் இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அடுத்து நீங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை மெயின்டைன் பண்ணாலும் சரி, எம்எஸ் ஆக்சஸை யூஸ் பண்ணுவீங்க. அப்படி எம்எஸ் ஆக்சஸை யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஃப்ளோவை நீங்கள் பயன்படுத்தணும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோஸ் இருக்குது. டேபிள் டிசைன், குவரிஸ், ஃபார்ம் டிசைன், ரிப்போர்ட்ஸ். ஸோ எல்லாமே ஒரு ஆர்டர்ஸ். ஸோ இந்த வரிசை தான் நீங்கள் உங்கள் டேட்டாவை மெயின்டைன் பண்ணவோ, இல்லை புது டேட்டாவை க்ரியேட் பண்ணவோ முடியும். ஸோ புதுசாக ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ டேட்டா எல்லாமே டேபிளை பேஸ் பண்ணி உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வேறு ஃபார்மெட் இல்லாமல் எக்ஸல் ஃபார்மெட்டில் இது ஸ்டோர் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒரு நேம் செட் பண்ணிவிட்டு, அந்த ஃபீல்டு ரிலேட்டடான ஒரு கேட்டகரிஸை நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. அந்த கேட்டகரி கீழே என்னென்ன டேட்டாஸ்லாம் வருதோ அதை நீங்கள் வரிசையாக இன்பில்ட் பண்ணிடலாம். ஸோ இது போல் நிறையா டேட்டாஸை நீங்கள் ஒரே ஷீட்டில் என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி என்ட்ரி பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இப்படி தான் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை செட் பண்ணி நீ டேட்டாவை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த எம்எஸ் ஆக்சஸோட ஒரு மெயின் டேட்டா என்ட்ரி ஃபங்க்ஷன் தான் இந்த டேபிள் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ டேபிள் டிசைன் அப்படின்னாலே நீங்கள் கொடுக்குற டேட்டா எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஃபில் ஆகணும், எத்தனை கேரக்டர்ஸோ எல்லாமே கன்சிடர் பண்ணி இந்த டேபிள் டிசைனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குவரிஸ். ஸோ ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், அதாவது எம்எஸ் ஆக்சஸில் ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க, இல்லை வெளியிருந்து ஒரு டேட்டாபேஸ் மூலியமாக எம்எஸ் ஆக்சஸுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ என்ன பர்பஸுக்காண்டி இந்த குவரிஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த குவரிஸ் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டாபேஸில் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்டை பற்றி ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, சிலருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தேவைப்படாது. ஸோ ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்டோட நேமும் அந்த அட்ரஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி நேரத்தில் நான் இந்த டேட்டாபேஸை ஃபில்ட்ரு பண்ணுவேன். ஸோ ஒரு காலத்தில் டீட்டெயில்ஸும் ஒரு காலத்தில் அட்ரஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த குவரிஸை தான் நான் பிரிண்ட் எடுத்து சேவ் பண்ணிப்பேன். ஸோ குவரிஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ண இந்த டேட்டாபேஸை எப்படி வியூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த குவரிஸ். அடுத்தது ஃபார்ம் டிசைன். நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ், அதாவது இந்த டேபிள் டிசைன் மூலயமா கிரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸ். அடுத்தது இந்த குவரிஸ். ஸோ இது ரெண்டும் மூலயமா நீங்கள் ஃபார்ம் டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் டிசைனாக நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸும் அந்த குவரிஸும் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த ஃபார்ம் டிசைன். ஸோ புதுசாக ஒரு மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக போய் டேபிளே எடிட் பண்ணிக்க முடியும். குவரிஸ்னாலும் குவரிஸில் போய் நேராக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ குவரிஸில் நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணி வந்த குவரிஸ் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். பட் எக்ஸ்போர்ட் பண்ண வந்த குவரிஸ் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் டிசைன் மூலயமா நீங்கள் இந்த குவரிஸையும் எடிட் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் டேபிளையும் எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஒரு டீட்டெயில் கலெக்ட் பண்ண போகிறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் போய் அந்த டேபிளில் சர்ச் பண்ணாமல் வெளியே இருந்து ஒரு ஃபார்ம் ஃபங்க்ஷன் மூலிமா அந்த டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிறது அதோட அப்ளிகேஷன் டிஸ்ப்ளே எப்படி இருக்கணும், என்னென்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்டை சர்ச் பண்ணி எடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு சேல்ஸ் டேட்டாபேஸ்லேருந்து ஒரு கஸ்டமரோட நேமை நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ள எல்லா டேட்டாபேஸையும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் ஃபார்ம் டிசைன் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் பேரை டைப் பண்ணி கொடுக்கும்போது அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ அடுத்தது ரிப்போர்ட்ஸ். ஸோ நீங்கள் கொரீஸ் மூலியமாவோ இல்லை ஃபார்ம் டிசைன் மூலியமாக கிரியேட் பண்ண ஒரு இந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் கொரீஸ் மூலமாகவோ இல்லை ஃபார்ம் டிசைன் மூலியமாகவோ கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஷனை, அதாவது வியூவை ரிப்போர்ட் அப்படிங்கிறது மூலிமா வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கோ இல்லை பிரிண்ட்டோ எடுத்துக்க முடியும். ஸோ பிரிண்ட் எடுக்கும் போதோ இல்லை வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு போகும்போதோ இந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் மூலிமா மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் டிஸ்பிளேல வச்சுக்கிறப்ப அந்த லொக்கேஷன், இமேஜஸ் அண்ட் கம்பெனி லோகோஸ்லாம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. பட் ரிப்போர்ட்டாக பிரிண்ட் ஆகும்போது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதெல்லாம் ரிப்போர்ட்டில் நான் டிஃபால்ட்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டேட்டாவை எடிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கொரீஸ் எடிட் ஆகும். கொரீஸ் எடிட் ஆகும்போது ஃபார்ம் டிசைன் எடிட் ஆகும். ஃபார்ம் டிசைன் எடிட் பண்ணும்போது ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எடிட் ஆகும். இது டேரெக்டாக நீங்கள் கொரீஸ் எடிட் பண்ண முடியும், டேபிள் எடிட் பண்ண முடியும். ஃபார்ம் மூலியமாக கொரீஸையும் டேபிளையும் எடிட் பண்ண முடியும். பட் ரிப்போர்ட்ஸை நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஸோ என்ன அவுட்புட் வருதோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட் யூஸ் ஆகும். மேஜர் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த டேட்டா பேஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 4 ரூல்ஸும் நீங்கள் ஆஃப்லைன் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணாலும் சரி, இல்லை ஆன்லைனில் டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணாலும் சரி, ரெண்டுக்கும் காமன் கான்செப்ட் தான். ஸோ அடுத்ததாக வர்ற ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு ஃபீல்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி ஒரு எம்எஸ் அக்சஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.